சந்திரோதயா இதை என்கிட்ட கொடுத்தாங்க. சந்திரோதயா கூட வேலை பார்க்கிற ஆபீசர் தான் ஜேக்கப்புக்கு பணமும் கேமரா பென்னும் கொடுத்தாங்க. நீதான் சுந்தரத்தோட சேர்ந்து கலாதரன் கிட்ட பேசிருக்க. ஆனா பர்தா போட்டுக்கிட்டு. இத பாரு கலாதர, நீ ரொம்ப கெட்டிக்காரன், திறமசாலி. உனக்கு லட்சக்கணக்கா பணம் கொடுக்கறதுக்கு நாங்க 2 பேரும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தாது பொருட்கள் வேற எங்க இருந்தாலும் நல்லா செக் பண்ணு. எவ்வளவு இருந்தாலும் கொண்டு வா. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன். சார், முதல்ல இது வரைக்கும் செட்டில் பண்ணுங்க சார். அதுக்கப்புறமும் வேற எங்கேயும் நீங்க தேட வேண்டாம் சார். நல்லவர்னு நம்பி அந்த ரவிசங்கர் கிட்ட தண்டத்துக்கு 3 கிலோ கொடுத்துட்டேன் சார். அவரை ஏதாவது பண்ணியாவது அந்த 3 கிலோவை நான் எடுத்துட்டு வரேன் சார். ஏ கலாதர், நில்லுப்பா, நில்லு நில்லு. இத பாருப்பா கலாதர், நில்லு. அந்த கலாதர் கிட்ட 2 கிலோ ஐட்டா இருக்கு. அதை எடுத்துட்டு அவன் சூட்கேஸ்ல 2 செங்கல் வச்சிரு. அவனையும் தீர்த்துக்கிட்டு. அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய தாது பொருட்களை வெளிநாட்டுக்காரங்களுக்கு விக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? திவார், விஷயம் தெரியாம பேசாத. அந்த வெளிநாட்டுக்காரன் தாது பொருள் விற்கிறதுக்காக அட்வான்ஸ் வாங்கினது உண்மை. ஆனா அந்த தாது பொருள் இப்ப என்கிட்ட இல்லங்கிறது அதை விட உண்மை. ஆனா சுந்தரத்துக்கு மட்டும் எல்லாமே தெரியும். நீ சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா சுந்தரத்தை நான் ஒண்ணும் பண்ணல. இத நம்ப சொல்றியா என்ன? அந்த பேக்ல இருக்கிறது தாது பொருட்கள் தானே? சுந்தரத்தை கொன்னு நீங்க எடுத்துட்டு வந்தது தானே? இல்ல, அது நான் வெளிநாட்டுக்காரன் வாங்கின அட்வான்ஸ் பணம். வேணா செக் பண்ணிக்கோ. ஏய், டோன்ட் மூவ். நான் சொல்றது 100% உண்மை. நீ நம்பணும். அந்த வெளிநாட்டுக்காரன் தாது பொருள் விற்கிறதுக்கு 50 கோடி ரூபாய் கேஷா வேணும்னு கேட்டேன். அவனும் அவாலால் அமிச்சிட்டான். சொன்னபடி தாது பொருள் கொடுக்க முடியல. கேஷ திருப்பி தரதுக்காக கொண்டு வந்திருக்கேன். அப்போ தாது பொருட்கள் யார்கிட்ட இருக்கு? தெரியல. பனையூர் பக்கத்துல இருக்கிற குவாரி கிட்ட வாங்க. 2 ஹேண்ட் கப்ஸ் கொண்டு வாங்க. ஹலோ சார், நான் தயாளன் பேசுறேன் சார். தயாளா? எந்த தயாள்? சார், மௌனா மேடம் கூட நீங்க கூட என்ன பாத்தீங்களா சார்? அந்த இன்ஸ்பெக்டர் கூட என்ன பாத்தீங்களா சார்? சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும் சார். சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. அன்னைக்கு பரதா போட்டுட்டு போய் சுந்தரத்தை கொலை பண்ணிட்டு அந்த தாது பொருட்களை எடுத்துட்டு போன ஆளை நான் பார்த்தேன் சார்.
என்னது? நிஜமாவா சொல்ற? ஆமா சார். அன்னைக்கு மௌனா மேடம்லாம் உள்ள கேமரா பிக்ஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன மட்டும் வெளியே அந்த சுந்தர சார் யார் கார்ல வந்து இறங்குறாருன்னு கவனிச்சுக்கிறதுக்காக என்ன அங்கேயே விட்டுட்டு போனாங்க சார். நான் வாசல்ல மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு தான் சார் இருந்தேன். அந்த ஆளையும் நான் பார்த்தேன் சார். அப்போ ஏன் மறுநாள் என்கிட்ட வந்து சொல்லல? அப்பவே சொல்லிட்டா என்னையும் போட்டு தள்ளிட மாட்டீங்களா கமிஷனர் சார்? என்ன சார் அமைதியாயிட்டீங்க? பயப்படாதீங்க. விஷயத்தை இன்னும் நானு யாருகிட்டையும் சொல்லவே இல்லை. என்ன ஏதாவது கவனிச்சீங்கன்னா இது பாரு, அனாவசியமான பேச்செல்லாம் வேண்டாம். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? எவ்வளவு தர முடியும் உங்களால? ஒரு 5 லட்சம் தரேன். என்ன சார்? சார் 5 கோடி வேணும் சார். ஏய் ஏய், என்ன பேச்சு பேசுற? 50 கோடி அட்வான்ஸ் வாங்குற அந்த தாது பொருள் பிசினஸ்ல எனக்கு 5 கோடி தர்றதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? சரி சரி சரி, உனக்கு 5 கோடி வேணும் அவ்வளவுதானே? நான் தரேன். எங்க வரணும்? பின்னாடி திரும்பினீங்கன்னா போதும் சார். சாரி சார், நான் லூஸ் மாதிரி இருந்தாலும் காரியத்துல கெட்டின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த பர்தா லேடியோட வீடியோ பார்த்ததுல இருந்து அது நீங்க தானே என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு சார். சுந்தர கொலை வழக்குல தயால சந்தேகப்பட்டு தான் இழுத்துக்கிட்டு போனேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் கேமராவை வச்ச விஷயம். மறுநாள் யாருக்குமே தெரியாம வெச்ச கேமராவை எடுத்துட்டு வர சொல்லி ரகசியமா அனுப்புனார். அத போட்டு பார்த்தப்பறம்தான் பர்தால இருந்தா கூட உங்க மோதிரம் என் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சது. கோவப்படாதீங்க சார், அதுக்காகத்தான் நம்ம தயாளு கிட்ட போட்டு வாங்க சொன்ன. நீங்களே தானே சார் ஒத்துக்கிட்டீங்க. One minute. முக்கியமான விஷயம் ப்ளீஸ். ஓஎஸ், தாராளமா பேசுங்க. சாரி ஃபார் திஸ். Carry on. ரைட். என்னப்பா பிரச்சனை? ஹலோ, அப்படிலாம் போன்ல பேசுறாத. அவ்வளவு சீக்கிரம் டேய், இது ஒரு 500 கோடி ரூபாய் டீல். அதெல்லாம் டக்குன்னு போன்ல பேசக்கூடாது. இன்னொரு முறை இப்படி பேசினா 500 கோடி டீலா? என்ன பிசினஸ் அது? இவனை வாட்ச் பண்ணி அதை நாம அடிக்கணும். என்னப்பா இது? ஒரு இந்தியனா இருந்துகிட்டு இப்படி இந்தியாவை வித்துட்டீங்களே. இந்த மாதிரி ஒரு தேச துரோக செயலை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல. அதெல்லாம் பழைய டயலாக் சார். 2000 சதுர அடி சொர்க்கம் மக்களுக்கு சொர்க்கத்தை காட்டுச்சு. ஆனா சாருக்கு மட்டும் நரகத்தை காட்டுச்சு. இல்ல சார்? சார் போலாமா?